அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பசுவிடமிருந்து பால் கறப்பதைப் போல தலைக்குள்ளே இருக்கும் சிவத்திடமிருந்து அமிர்த பாலை கறந்து உண்டுவிட முடியும். அப்படி தலைக்குள்ளே இருந்து சுரக்கக்கூடிய அமிர்த பாலை உண்டுவிட்டால் மரணம் என்பது பொய்த்து போகும் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே நாம் பார்த்த பாடல்கள் மூலமாக இடைக்காட்டு சித்தர் நமக்கு அருளியிருந்தார். மேலும் இடைக்காட்டு சித்தர் சொல்லக்கூடிய நுணுக்கமான கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம். நாராது இருந்திடும் பால்கர நெடுநாளும் இருந்திட பால்கர மாறாது ஒழுகிடும் பால்கர தலை மண்டையில் வளரும் பால்கர. ஒரு குறிப்பிட்ட பசுவின் பாலை அருந்தினால் மரணமில்லை. அந்த பசு காமதேனு, அது தேவலோகத்திலே இருக்கிறது என்றெல்லாம் புராண கதைகளிலே சொல்வார்கள். அது மட்டுமல்லாது காமதேனு என்கிற பசு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்றும் சொல்வார்கள். அப்படி ஒரு பசு இருக்கிறதா என்கிற வினா நம்மில் பலருக்கும் இருப்பதுண்டு. உண்மையிலேயே அந்த பசு என்று சொல்லப்பட்டது நம்முடைய மனமே அன்றி வேறல்ல. தலைக்குள்ளே இருந்து நம்முடைய கடும் பிரயத்தனத்தால் தவத்தின் மூலமாக பெறப்பட்ட இந்த குண்டலிப்பால், இந்த குண்டலிப்பாலை அருந்திவிட்டால் நம்முடைய தேகத்திலே வியர்வை நாற்றம் இருக்காது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, பசி, தாகம், தூக்கம் இவையும் அற்றுப்போகும். எத்தனை ஆற்றலையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பால் ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவதைப் போல அனாட்டோமி என்று சொல்லக்கூடிய அறுத்து ஆராய்தல் மூலமாக பார்த்தால் தலைக்குள்ளே ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்குமா, அதை எடுத்துவிட முடியுமா என்று கேட்டால் இல்லை. இது தவத்தால் மாத்திரமே அடையப்படக்கூடிய ஒரு உன்னத நிலை. இந்த நிலையை அத்தனை சுலபத்தில் எவராலும் அடைந்துவிட முடியாது. சித்தர் பெருமக்களுடைய உதவியும் ஆசையும் இல்லாமல் இது நமக்கு சாத்தியப்படாது. இதை சாத்தியப்படுத்திக் கொள்ள மனதை புலன்கள் வழியாக சலிக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது முதற்கடமை. நான், எனது என்கிற எண்ணங்கள் இல்லாமல் தலைக்குள்ளே மனதை முழுமையாக நிறுத்தி பழகிவிட்டால் சகலமும் சாத்தியப்படும் என்பது சித்தர்கள் கூற்று. நம்முடைய தலைக்குள்ளே இருந்து தவத்தின் காரணமாக நாம் பெறக்கூடிய இந்த குண்டலிப்பால் என்பது ஒருமுறை இருமுறை அல்ல, ஒருமுறை அருந்தியான பிறகு அது நின்று விடுவதில்லை. தொடர்ந்து இந்த அமிர்தப்பாலின் கசிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தாய் கருவுற்று குழந்தை பேற்றை பெறுகிறாள். அந்த குழந்தை பிறந்தபோது தாய் மார்பிலிருந்து சுரக்கக்கூடிய பால் தண்ணீராக இருக்கும். இதை சீம்பால் என்று சொல்வார்கள். குழந்தை வளர வளர குழந்தையின் உடலுக்கு தேவையான போஷாக்கை தரும்படியாக தாயின் பாலில் உள்ள அடர்த்தி என்பது அதிகமாகிக் கொண்டே போகும். இது காரணமாகவே பிரசவித்த பெண்ணுக்கு சத்தான உணவுகளை நிறைய கொடுப்பது வழக்கம். அதுபோல ஆரம்பத்திலே தலைக்குள்ளே இருந்து தவத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய இந்த பால் என்பது தண்ணீராக இருக்கும். நாள் ஆக ஆக இதன் சுவையும் அடர்த்தியும் அதிகமாகும். சிலர் இந்த பாலை வெளியே எடுத்து பார்த்தும் அருந்தி இருக்கிறார்கள். பால் என்று சொன்னால் ஏதோ திரவமாக இருக்கும் என்று கருதிவிட வேண்டாம். அது ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்கும் என்பதையும் சித்தர்கள் தங்களுடைய அனுபவத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முத்து போல உருண்டையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதை கக்கி வெளியே எடுத்து பார்த்து மறுபடியும் சித்தர்கள் உண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட சில சித்தர்களுடைய பாடல்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பாலை அருந்துவதற்காகத்தான் இத்தனை பெரிய பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனம் தேவை. வெறும் பிராணாயாம பயிற்சி மாத்திரம் இதற்கு போதாது. நல்ல மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். சித்தர் பெருமக்களுடைய ஆசிகளையும் பெற்றிருக்க வேண்டும். இவையெல்லாம் பொருந்தியிருந்தால் மாத்திரமே இந்த அமிர்தப்பாலையை சுரத்து அருந்திக் கொள்ள முடியும். உலகம் வெறுத்திடும் பால்கர மிக ஓக்காலமாகிய பால்கர கசத்தினுட விளை பால்கர நிறை கண்டத்தின் உள்விழ பால்கர. கண்டம்
தொண்டைக்கு உள்ளே இந்த பால் விழும். மூக்கு வழியோ அல்லது வேறு வகைகளிலோ இது வெளியேறி விடாது. காகபுஜண்ட மகரிஷியினுடைய நூலை எடுத்து பார்க்கும்போது இந்த பால், குண்டலிப்பால் என்பது இறங்கி வரும்போது அதன் பக்கங்கள் முள் போல கூர்மையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு முத்தை பார்த்திருக்கிறோம். முத்திலே முள் போன்ற பக்கங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? சற்றேறக்குரிய அதுபோல இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாலை, குண்டலிப்பாலை அருந்தும் போது கடுமையான இருமல் ஏற்படும் என்று காகபுஜண்ட மகரிஷி சொல்லியிருந்தார். இது குறித்தான விளக்கங்களை அடியேன் எழுதியிருக்கக்கூடிய சாகா கலை ரகசியம் பாகம் 1 என்கிற புத்தகத்திலே பார்க்கலாம். முழுமையான இது குறித்தான விளக்கம் காகபுஜண்ட மகரிஷியின் பாடல் மூலமாக அந்த நூலிலே விளக்கப்பட்டிருக்கிறது. நூல் வேண்டுகிறவர்கள் நமக்கு மின்னஞ்சல் எழுதி கேட்டு பெறலாம். ஓக்காலமாகிய பால்கர என்று சொல்லியதால் இதை அருந்தும் போது சில வேளைகளிலே குமட்டல் ஏற்படும். தொண்டையிலே ஒரு குத்தல் வலி இருக்கும். ஒரு வகையான வெறுப்புணர்ச்சி ஏற்படும். இந்த பாலை அருந்திய பிறகு உலக மக்களை கண்டால் பிடிக்காது. உலக மக்களோடு இணைந்து பயணிக்க பிடிக்காது. ஏன், உலக மக்களுடைய பேச்சு, உலக மக்களின் செயல்பாடுகள் இவை எவையுமே பிடிக்காமல் போய்விடும். கசம் என்பது சிரசை குறிக்கிறது. சிரசிலே இருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய பாலை எந்தவிதமான சிறிய தவறுக்கும் இடங்கொடாமல் கண்டம் என்கிற தொண்டை வழியாக உள்ளுக்கு அருந்திவிட வேண்டும். இந்த குண்டலிப்பாலை பற்றி சொல்லும் போது ஏற்கனவே நாம் சொல்லியிருந்த ஒரு விளக்கத்தை இங்கே மறுபடியும் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த அமிர்தத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அருந்திக் கொண்டேதான் இருக்கிறான். நாம் உண்ணக்கூடிய உணவு வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு தலைக்குள்ளே சென்று மேகமாக மாறி சேமிக்கப்படுகிறது. நாம் உறங்கும் போது இந்த மேகம் குளிர்ந்து ஒரு துளி மாத்திரம் அமிர்தம் தலைக்குள்ளே இறங்குகிறது. இந்த அமிர்தமே உடல் முழுவதும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. இதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லி இருக்கிறோம். சாமானிய மனிதன் இறைவனின் கருணையால் ஒவ்வொரு நாளும் உறங்கும் போது ஒரு துளி இந்த அமிர்தத்தை அருந்திக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் யோகி இந்த அமிர்தத்தின் தரத்தை மேம்படுத்தி நல்லபடியாக அதிகபட்சமாக எடுத்து உண்டு விடுகிறான். அந்த நிலை ஏற்படும் போதுதான் சாகா நிலை என்பது ஏற்படுகிறது. இந்த தத்துவத்தை சரியாக புரிந்திருக்க வேண்டும். இதை நாம் அடைவதற்கும் அனுபவிப்பதற்கும் சித்தர் பெருமக்களுடைய ஆசி வேண்டும், சிவகாருண்யம் பேண வேண்டும் என்பதை நன்கு கவனத்திலே கொள்ளுங்கள். ஏப்பம் விடாமலே பால்கர, வரும் ஏமன் விலகவே பால்கர, தீப்பொறி ஓய்ந்திட பால்கர, பர சிவத்துடன் சாரவே பால்கர. சாதாரணமாக நாம் தண்ணீர், திரவரூபத்திலுள்ள உணவுகள், திட உணவுகள் ஆகியவற்றை உண்ணும்போது வயிற்றுக்குள்ளே சென்று விழுந்து நிரம்பி வரும்போது ஏப்பம் வரும். இந்த ஏப்பம் என்பது உள்ளுக்குள்ளே உணவை அங்கிங்குமாக இல்லாதபடியாக ஒரு சீராக அடுக்கி வைத்து காற்றை நிரப்புவதற்காக உடல் செய்து கொள்ளக்கூடிய ஏற்பாடு. ஆனால் இந்த குண்டலிப்பாலை அருந்தும் போது ஏப்பம் வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பால் வயிற்றை நிறைக்கும். உடலுக்கு தேவையான ஆற்றல் மொத்தமும் கிடைத்துவிட்ட காரணத்தால் அதன் பிறகு உடலுக்கு தேவையான ஆற்றல்களை பெறுவதற்காக உணவு உண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்றால் இல்லை, வெகு சிலருக்கு மாத்திரமே கிடைக்கும். பலருக்கு சமாதி அடையக்கூடிய அந்த வினாடியிலே கிடைக்கும். சிலருக்கு சமாதிக்கு சென்ற பிறகு இது கிடைக்கும். எனவே இந்த விளக்கங்களை சொன்ன உடனே உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதா, அமிர்தம் சுரந்து விட்டதா, நீங்கள் உண்ணாமல் இருக்கிறீர்களா, உங்கள் உடலிலே வியர்வை நாற்றம் இல்லையா என்றெல்லாம் என்னிடத்திலே கேள்வியை எழுப்பாதீர்கள். இன்னமும் எனக்கு இந்த நிலை கிடைக்கவில்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஞானபிதாவின் பெருங்கருணையால் ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்கிற நம்பிக்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தீப்பொறி ஓய்ந்திட பால்கர என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். தீப்பொறி எப்போது ஏற்படும்? இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது தீப்பொறி ஏற்படும்.
மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது தீப்பொறி ஏற்பட்டு காடே பற்றி எரியும். 2 கற்களை ஒன்றோடு ஒன்று உரசும் போது தீப்பொறி பறக்கும். சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது தலைக்குள்ளே தீப்பொறி உருவாகிறது. இந்த தீப்பொறிதான் வெப்பம். இந்த தீப்பொறியின் வெப்பம்தான் உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது. இதுவே இன்றைய விஞ்ஞானம் குறிப்பிடும்படி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக நம்முடைய தேகத்தை காத்து நிற்கிறது. இந்த அமிர்தப்பாலை சுரந்தான பிறகு உள்ளே இந்த நெருப்பை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் தேகத்திற்கு இல்லாது போகிறது. வேறு விதமான சுத்த வெப்பம் ஏற்பட்டுவிடும். தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் உள்ளே வெப்பம் இருக்கும். இது வினோதமான நிலை. இந்த நிலையைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் சுத்த வெப்பம் என்றும் குறிப்பிடுகிறார். இது நமக்கு சாத்தியப்பட்டுவிட்டால் பராபரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவத்துடன் நம்மால் சென்று சேர்ந்துவிட முடியும். இத்தனை ஆற்றல்களையும் நமக்கு தரக்கூடியது இந்த பாலிலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அண்ணாவின் மேல் வரும் பால்கர, பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர, விண்டாட்டு இல்லாத பால்கர, தொல்லை வேதனை கெடவே பால்கர. அண்ணாக்கின் மேல் பக்கம் இருந்து இந்த பாலை இறக்குவதற்கு பசுவின் காம்பிலே இருந்து விரல்களை கொண்டு பாலை பீச்சி எடுப்பதைப் போல வாசி கொண்டு பீச்சி எடுக்க வேண்டும். இது எங்கிருந்து ஊறுகிறது? அண்ணாவிற்கு மேலே அண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தலைக்குள்ளே இருந்து ஊறி வருகிறது. இந்த ஊறி வரக்கூடிய பாலை தலைக்குள்ளே இருந்து இறக்கி உண்ணுகிறோம். அந்த பால் இருக்கக்கூடிய இடத்திற்கு திருப்பார்க்கடல் என்றே பெயர். அவ்வளவு இருக்கிறது தலைக்குள்ளே. இந்த பாலை அருந்திவிட்டால் பிறப்பு இறப்பு என்கிற இந்த 2 விடயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள், தொல்லை வினைகள் முற்றுமுதலாக கட்டறுந்து போகும். இதை சாதித்துக் கொள்ள வேண்டுமா? தலைக்குள்ளே இருந்து பசுவின் காம்பிலே இருந்து பால் கறப்பதைப் போல கறந்து 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 அமிர்தப்பாலை எடுத்து உண்ணப் பழகுங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.